இந்தியன் பேட்டர்ஸே அந்த அளவுக்கு அடிக்கும்போது இங்கிலாந்து பேட்டர்ஸ் எந்த அளவுக்கு அடிப்பாங்கன்றத யோசிச்சு பார்த்துருக்கணும். எஸ் காய்ஸ், இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் டே 2. இந்தியா டே 1ல நல்ல ஸ்டார்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் டே 2லயும் அதே கண்டினியூ பண்ணுவாங்க. ஒரு 500 ரன்னுக்கு மேல அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தா அகைன் ஒரு லோவர் ஆர்டர் கொலாப்ஸ். எஸ், பவுலர்ஸ் கிட்ட இருந்து ரன்னை எதிர்பார்க்க கூடாதுன்றது எனக்கும் தெரியுது. பட் அட்லீஸ்ட் ஆளுக்கு ஒரு 5 ரன் அடிச்சாவாச்சும் யூஸ் ஆகும்ன்றது என்னோட கருத்து. ஏன்னா 430க்கு 3 விக்கெட் விட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெறும் 41 ரன்னுக்கு 7 விக்கெட் விட்டு இருக்காங்க. இதனால டீமோட டோட்டல் 471 ஆல் அவுட். அடுத்தது என்ன, இங்கிலாந்து பேட்டிங் தான். வாங்கடி வாங்க, நாங்க ஒரு 100 ஓவர் ஆடுறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்திருப்பாங்க. ஆனா இந்த சைடு இருந்தது பூம்ரா. நீங்க எந்த பிச்சுனா கொடுங்க, நான் விக்கெட் எடுத்து கொடுப்பேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஓவர்லயே நிரூபிச்சிட்டாரு. இவர் மட்டும் நல்லா போட்டு என்ன பிரயோஜனம்? அந்த சைடு இருக்கிற பவுலர்ஸ் கொஞ்சமாச்சு எஃபெக்ட் போடணும். ஏன் சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் ஓவரே விக்கெட் எடுத்தாலுமே இங்கிலாந்து இப்போதைக்கு ஒரு நல்ல சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. அதுக்கு இங்கிலாந்து பேட்டர்ஸை விட இந்தியன் ஃபீல்டர்ஸ் ரொம்ப முக்கியமா பங்களிச்சாங்கன்னு சொல்லணும். ஏன்னா வர கேட்ச் எல்லாத்தையும் விட்டாங்க. முக்கியமா ஜடேஜா நான் எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியா அந்த ப்ரூக்கோட விக்கெட் கடிச்சதுன்னு சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அந்த விக்கெட் மட்டும் எடுத்துருந்தா இந்தியா இந்நேரம் கம்ஃபர்டபுளா இருந்திருப்பாங்க. ஸோ அதுவும் நோ பால்ல முடிஞ்சு. ஏன்னா இப்போ இங்கிலாந்து ஒரு நல்ல சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அதாவது 209க்கு வெறும் 3 விக்கெட் தான் விட்டு இருக்காங்க. ஸோ டே 3ல இந்தியன் பவுலர்ஸ் கம்பேக் பண்ணுவாங்களா இல்லையான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.